வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல பயிற்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே படிச்சு முடிச்சதோட பயிற்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ் மாதிரி இன்னைக்கும் நான் உங்க விடுபட்ட எழுத்துக்களை நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். அதுதான் பண்ண போறீங்க. இந்த எக்ஸாம்ல ஒன்லி இந்த வார்த்தைகள் விடுபட்ட எழுத்துகள் கோடு இட்டு அந்த வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த படம்லாம் இருக்காது. நீங்க உங்க பயிற்சிக்காக படத்தையும் ஆன்டி சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல படம் இருக்காது. வெறும் இந்த வார்த்தைகள் தான் இருக்கும். நீங்களாவே தான் கண்டுபிடிச்சு எழுதணும். அதனால திரும்ப திரும்ப ஆன்ட்டி சொல்றேன். நீ அம்மாவையோ அப்பாவையோ நீங்க கேட்க கூடாது. நீங்களாவே என்ன பண்ணணும்? இந்த எழுத்துகள் என்னன்றத கண்டுபிடிச்சு எழுதி பழகணும். சரிங்களா? விடுபட்ட எழுத்தை அண்டர்லைன் பண்ணி நீங்க அனுப்பணும். அதாவது கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இது எல்லாமே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான். அடுத்ததா இங்க நான் கொடுத்திருக்கிறது என்னன்னா, இந்த படங்களுக்குரிய முதல் எழுத்துக்களை சொல்வேன்னு இருக்கு இல்லையா? இந்த ஹெட்டிங்கை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பேண்ட் என்ன ஒரு சொல்றேன், அதை கவனிச்சு அதுபடி இந்த எக்ஸசைஸ் பண்ணி அனுப்புங்க இந்த பயிற்சியை. இங்க படங்கள் இருக்கு இல்லையா? இந்த படங்களுக்குள்ள உடைய பெயர் என்ன, அதாவது பறவைகள். இந்த பறவைகளுடைய பெயர் என்னன்றதை நீங்களாவே பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? எதையும் ரெஃபர் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் கேட்க கூடாது. நீங்களாவே எழுதி அனுப்பணும். சரிங்களா? 1 2 3 போட்டு. இதுவும் அதேதான். இந்த படங்களுடைய பெயர்களை நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? இந்த ஹெட்டிங்கை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது உயிரெழுத்துக்களை படித்து காட்டுவேன் இருக்கு இல்லையா? இந்த ஹெட்டிங்கை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த வாக்கியங்கள் இருக்கு இல்லையா? அதை அப்படியே வாசிச்சு அனுப்பணும் நீங்க. சரிங்களா? பார்த்துதான் வாசிச்சு அனுப்பணும். அடுத்தது மெய்யெழுத்துக்களை படித்து காட்டுவேன்னு இருக்கு இல்லையா? இதுல உள்ள வார்த்தைகள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து வாசிச்சு அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது உயிரெழுத்துக்களை வட்டமிடுவேன்னு இருக்கு இல்லையா? இதுல எது உயிரெழுத்துகளோ அதை மட்டும் நீங்க எடுத்து எழுதுனா போதும். இதுல எது உயிரெழுத்துகளோ அதை மட்டும் எடுத்து எழுதி அனுப்புங்க. அடுத்தது குறில் எழுத்துக்களை வட்டமிடுவேன். குறில், நெடில் இது எல்லாமே நீங்க படிச்சிருக்கீங்க. சரிங்களா? வகைகள், உயிரெழுத்துகளோட வகைகள்ல படிச்சிருக்கீங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த குறில் எழுத்துக்கள் இதுல எதுன்றத எடுத்து அந்த எழுத்துக்களை மட்டும் எழுதி அனுப்புனா போதும். அடுத்தது மெய் எழுத்துக்களை எழுதுவேன். இதுலயும் எது எதெல்லாம் மெய் எழுத்தோ அதை மட்டும் எடுத்து எழுதி அனுப்புனா போதும். ஆனா ஹெட்டிங் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்? ஹெட்டிங் போடணும். குறில் எழுத்துக்களை வட்டமிடுவேன்னா அந்த ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கீழே ஆன்சர் எழுதணும். சரிங்களா? மெய் எழுத்துக்கள் இது எல்லாமே அப்படிதான். அடுத்தது நெடில் எழுத்துக்களை எழுதுவேன். இதுவும் ஹெட்டிங்கை போட்டுட்டு அதுக்கு கீழே இதுல எது நெடில் எழுத்துகள்ன்றதை எடுத்து எழுதி அனுப்பணும். அந்த எழுத்துக்களை மட்டும் எழுதி அனுப்புங்க. அடுத்தது விடுபட்ட வல்லினம் மெய் எழுத்துகள். வல்லினம், மெல்லினம், இடையினம் இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இதுல விடுபட்ட வல்லின எழுத்துகள் என்னன்றத நீங்க எழுதி அதை அண்டர்லைன் கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். ஹெட்டிங் எழுதுங்க. ஹெட்டிங் எல்லாத்துக்குமே இந்த ஹெட்டிங் எழுதிதான் ஆன்சர் எழுதணும். சரிங்களா? இப்ப விடுபட்ட மெல்லின எழுத்துக்கள் என்னன்றதையும் எழுதி அனுப்பணும். அடுத்தது விடுபட்ட இடையின எழுத்துகள் அதையும் நீங்க எழுதி அனுப்புங்க. இது எல்லாமே நீங்க படிச்சது, அதனால நீங்களாவே தான் எழுதணும். கேட்டெல்லாம் எழுதக்கூடாது, பார்த்தெல்லாம் எழுதக்கூடாது. அடுத்தது குறில் எழுத்துக்களை எடுத்து எழுதுவேன். இதுல எதெல்லாம் குறில் எழுத்துகள் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்க எடுத்து எழுதுங்க. அந்த எழுத்துக்களை மட்டும் எடுத்து எழுதி அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது ச வரிசை எடுத்து எழுதுவேன். ச வரிசைன்னா என்னது? ச என்ன வரிசையில் அந்த ச எழுதுவீங்களோ ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா? மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் சேரும் பொழுது ஒரு வரிசை படிச்சிருப்பீங்க. அந்த வரிசைப்படிதான் இந்த சாவை எழுதணும். இந்த சாக்கு அப்புறம் எந்த சா வரும் அப்படின்னு பார்த்து அந்த வார்த்தைகளை அதே ஆர்டர்ல எழுதி அனுப்பணும். சரிங்களா? அந்த வார்த்தைகளை எழுதி அனுப்பணும். இந்த சா இந்த சா வருது இல்லையா? இதுக்கப்புறம் எந்த சா வரும்ன்றத அந்த வரிசைப்படி பார்த்துட்டு அந்த வார்த்தையை அடுத்தது எழுதணும். சரிங்களா? அந்த வரிசைப்படி எழுதணும். அடுத்தது இது பாருங்க, அகர வரிசையில் எழுதுவேன்.
அகர வரிசைன்னா என்னது? உயிரெழுத்துகள் ஒரு வரிசையில இருக்கு இல்லையா, அந்த வரிசைப்படி நீங்க இந்த வார்த்தைகளை ஒன் பை ஒன் அழகா எழுதி அனுப்பணும். அந்த வரிசைப்படி எழுதி அனுப்பணும். அடுத்தது எதிர்ச்சொல். இது எல்லாமே நீங்க படிச்சிருக்கீங்க. தாத்தா, அப்பா, அண்ணன், சித்தப்பா, அத்தை. இதுக்குள்ள ஆப்போசிட் ஆப்போசிட் வேர்டு, அந்த வார்த்தை என்னன்றதை எழுதி அனுப்பணும். இதுவும் நீங்களாவே தான் எழுதணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த வட்டத்துல ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? ஆனா எக்ஸாம்ல சம்டைம்ஸ் இதை எழுத்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன எழுத்து வரும்ன்றத கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளை ஃபில்அப் பண்ணணும் நீங்க. சரிங்களா? இங்க பயிற்சிக்காக ஆன்ட்டி எழுத்து கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க என்ன பண்ணா, இந்த இந்த எழுத்தோட இந்த எழுத்தை சேர்த்து சேர்த்து அது என்ன வார்த்தையோ நீங்க எழுதி அனுப்பணும். வார்த்தைகளை மட்டும் எழுதி அனுப்புனா போதும். ஆனா நல்லா கவனமா வாய் விட்டு சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்பதான் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல எம்டியா கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல என்ன எழுத்து வரும்ன்றதை நீங்க ஃபில்அப் பண்ணி எழுதுங்கன்றவாங்க. சரிங்களா? அதனால கவனமா வாய் விட்டு சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்பதான் பயிற்சி ஆகும். இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா, இங்க எழுத்துகள் இடம் மாறி இருக்கு வார்த்தைகள்ல. சரிங்களா? இது என்ன இந்த இடம் மாறியுள்ள எழுத்துக்களை சரியான வரிசைப்படுத்தி அது என்ன வார்த்தைன்றதை இங்க நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வார்த்தைகள் மட்டும் இடமாறின எழுத்துக்களை வரிசைப்படுத்தி வார்த்தைகளை கரெக்ட் வார்த்தைகளை மட்டும் எழுதி அனுப்பினா போதும். அடுத்தது இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், விடுபட்ட எழுத்துகள். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து இந்த இந்த படத்துக்கு பொருத்தமான வார்த்தை எதுன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். வாழ், வால், இதுல எது வந்து கரெக்டான வார்த்தைன்றத நீங்க எழுதி அனுப்பணும். இங்க படத்திற்குள்ள சொல்லை எழுதுவோம்ன்ற ஹெட்டிங் போட்டுட்டு கரெக்டான வார்த்தையை மட்டும் நீங்க எழுதி அனுப்பினா போதும். சரிங்களா? அடுத்தது fill in the blanks. இதுல வந்து மீனவன் டேஷ் வீசினான். இதுல எது வரும்? வலை, வளை. எது வந்து சரியான வார்த்தை அப்படின்றத நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இந்த முழு வாக்கியத்தையும் எழுதி சரியான வார்த்தைக்கு கீழே அந்த அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும் நீங்க. இதுவும் fill in the blanks தான். அதே தான், இங்கேயும் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆடு டேஷ் தின்னும். தழை, தலை. எது சரியான வார்த்தையோ ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். சரி, அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா, இது படங்கள் முன்னாடி கொடுத்த மாதிரிதான் படங்கள் இருக்கு. அதோட பெயர்களை நீங்களாவே கண்டுபிடிச்சு எழுதி அனுப்பணும். எக்ஸாம்க்கு படங்களோட பெயர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால கவனமா அது என்ன படம்ன்றத கண்டுபிடிச்சு எழுதி அனுப்புங்க. யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம பண்ணணும். அடுத்தது குறில் சொற்களை படைத்து காட்டுவேன். இதுல எதெல்லாம் குறில் சொற்களோ அதை மட்டும் நீங்க எடுத்து எழுதுங்க. சரிங்களா? இதுல ஹெட்டிங் போட்டுட்டு குறில் சொற்களை நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்து எழுதணும். இதுல எதெல்லாம் குறில் சொற்கள் அப்படின்னு. அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் உள்ள சொற்கள், அதெல்லாம் எதுல வந்து நெடில் எழுத்துக்கள் இருக்கோ அந்த சொற்களை மட்டும் எடுத்து எழுதி அனுப்புங்க. இது பொருத்தமான சொல். இது fill in the blanks தான். இதுல செடி, இதுல எது வரும்னு பார்க்கணும். செடி பாடு, செடி செய், செடி உண், செடி நடு, செடி வரை. அப்ப சொல்லி பார்க்கும்பொழுது எது சரியான விடைன்னு உங்களுக்கு தெரியும். அதை ஃபில்அப் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த படத்துக்கு எது சரியான பொருத்தமான வார்த்தைன்றது அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து எழுதி அனுப்புங்க. ஹெட்டிங் போடணும். அடுத்து இதுவும் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி அனுப்பணும். இங்க சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எழுத்துக்களை வச்சு புதுசா நீங்க ஒரு சொல் உருவாக்கணும். சரிங்களா? சேர்த்து சேர்த்து பாருங்க. எழுத்துக்களை சேர்த்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியும். வந்து இங்க 5 வார்த்தைகள் வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சு எழுதி அனுப்புங்க. வெறும் வார்த்தைகள் மட்டும் எழுதினா போதும். இந்த ஹெட்டிங் போட்டுட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் பன்மை, ஒருமை பன்மை படிச்சோம் இல்லையா? இப்ப வந்து மான்கு மான்கள்னு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடு, யானை, வீடு, குருவி இதோட பன்மை சொற்களை வந்து எழுதி அனுப்பணும். அடுத்தது முதல் எழுத்தை மாற்றி நெடிலாக்குவேன். நீங்க நெடிலாக்குவேன்னா என்னது? குரில். அதோட நெடில் என்ன? கூ. அப்ப கூவோட நெடில் என்னவோ அதை எழுதி கூடன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வரம், வன்றது என்னது? குறில். அதோட நெடில் என்னன்றத போட்டு வாவோட நெடில போட்டு நீங்க ஒரு வார்த்தையை எழுதணும். அது மாதிரி ப, ந, ப.
இதோட நெடில் என்னவோ, இந்த எழுத்துக்களோட நெடில் என்னவோ அதை போட்டு நீங்க என்ன பண்ணணும், வார்த்தைகளை எழுதி அனுப்பணும். அடுத்தது எழுத்துக்களை இணைத்து எழுதுவேன். நீங்க பாருங்க, இந்த முதல் எழுத்து இந்த எழுத்தை வந்து முதல் எழுத்தோட சேர்த்து இந்த 3 எழுத்துக்களையும் சேர்த்து ஒரு வார்த்தை. அதே மாதிரி இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க கோடு. அது படிக்கு நீங்க அந்த வார்த்தைகளை, அந்த எழுத்துக்களை சேர்த்து வார்த்தைகளை எழுதி அனுப்புங்க. இதுவும் அதேதான். அடுத்தது பின்வரும் எழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள். இப்ப இருக்குன்னா ஆல தொடங்கக்கூடிய 2 வார்த்தைகளை எழுதணும். தால தொடங்கக்கூடிய 2 வார்த்தைகள் எப்படி எழுதி அனுப்பணும், 2 வார்த்தைகள். சரிங்களா? எப்படி எழுதணும்னா ஹெட்டிங் போட்டுட்டு ஆன்னு போட்டு அது ஹைபன் போட்டு அதுக்குள்ள அதுல ஆரம்பிக்கக்கூடிய 2 வார்த்தைகள். சரிங்களா? எழுத்துக்களை எழுதி அது ஹைபன் போட்டு அதுக்கப்புறம் தான் அதோட தொடங்கக்கூடிய வார்த்தைகளை எழுதி அனுப்பணும். இது பாருங்க, இதுல வந்து கேள்வி இருக்கு, நீங்க பதில் எழுதணும். கேள்வி எழுதிதான் எழுதணும். முட்டையிடும் பறவை எது? கோழி. இங்க படம் கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த படத்தை பார்த்து ஆன்சரை கரெக்டா எழுதி அனுப்புங்க. அப்புறம் வடிவங்களுடைய பெயர்கள். நீங்க பெயர்கள் மட்டும் எழுதி அனுப்புனா போதும். இதுவும் fill in the blanks தான். இதுக்கு ஆப்ஷன் இருக்கு, இது ஆல்ரெடி நீங்க பண்ணதுதான். சரிங்களா? பால். பால் வச்சு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி தன்மை, முன்னிலை, படற்கையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு நீங்க இதை அழகா ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. இதுவும் அதேதான். எந்த எழுத்து வந்து எந்த வார்த்தை வந்து கரெக்டான்றதோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கரெக்டா எழுதி அனுப்புங்க. இதுவும் fill in the blanks. ஏற்கனவே பெயர் எச்சம் வினை எச்சம்லாம் படிச்சாச்சு, அதோட fill in the blanks இது. இதுலயும் ஆப்ஷன் இருக்கு. நான் கடை சென்றேன், அது கடைக்கு வருமா கடையில் வருமான்றத கரெக்டா எழுதி அனுப்புங்க. நம்ம ஏற்கனவே வேற்றுமை உருவெல்லாம் படிச்சுட்டோம். இதுவும் வந்து கேள்விகள் இருக்கும், எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, நீங்க அதுக்கு பதில் எழுதணும். சரிங்களா? உன்னுடைய கிராண்ட் மதரை தமிழில் எப்படி அழைப்பான்னாக்கா, நீங்க சிம்பிளா ஒரு வார்த்தை 2 வார்த்தையில எழுதுனா போதும். கிராண்ட் மதரோட தமிழாக்கம் என்னன்றதை எழுதுனா போதும். சரிங்களா? ஒரே ஒரு வார்த்தையில இதுல என்ன வரும்னா அண்ணன், அக்கா, அத்தை, இப்படிதான் ஒரே வார்த்தையில தான் ஒரு தாத்தா, பாட்டின்னு அந்த ஒரு வார்த்தைகள்ல ஆன்சர் எழுதுனா போதும். ஆனா கேள்வி எழுதி எழுதுங்க. அவ்வளவுதான் செல்லக்குட்டி. சூப்பரா எழுதி அனுப்புங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.